ஏய், அடுத்த வாரம் பரீட்சை வருது, படின்னு உன்னை 2 நாளா சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்ப என்னடானா உட்காந்து அறக்க பறக்க படிச்சிட்டு இருக்கேன். பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆகு, அப்ப இருக்கு உனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. ரஞ்சிதா, நீயும் அக்கா மாதிரி நல்லா படிச்சாதானே பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியும். அதெல்லாம் நான் படிக்கிறேன் அம்மாச்சி. புனித அக்கா சும்மா உன்கிட்ட போட்டு கொடுக்குது, திடீர்னு சண்டை போடுது. யாரு? நான் போட்டு கொடுக்கறேனா? இரு, நந்தினி அக்கா போன் பண்ணுவாங்கல்ல, அப்ப நிஜமாவே போட்டு கொடுக்கறேன். நந்தினி அக்கா தான் போன் கூட பண்ண மாட்டேங்குது. அம்மாச்சி, அக்காவை போய் பார்த்துட்டு வரலாமா? ஏய், அவ என்ன பக்கத்து ஊர்லயா இருக்கா? அடிக்கு ஒரு தரம் போய் பார்த்துட்டு வர. மெட்ராஸ் எம்புட்டு தூரத்துல இருக்கு. என்ன, யார் மெட்ராஸ் போறது இப்ப? உங்க சின்ன பொண்ணுக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கான், ஊருக்கு போகணுங்கிறா. ஏமாப்ல, எப்படி இருந்தாலும் தலைப்பொங்கல் வருது இல்ல, அவளை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம்ல. எதுக்கு போய் அசிங்கப்பட்டு திரும்பி வர்றதுக்கா? போன வாட்டி தீபாவளிக்கு போயிட்டு கேவலமா திரும்பி வந்தோமே, அது பத்தாதா உங்களுக்கு? ஏத்தா, ஒரு பழசே நினைச்சிருந்தா முடியுமா? நம்ம பிள்ளை வாழ்ற இடம் இல்லையா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அதுக்காக எவ்வளவுப்பா அனுசரிப்பீங்க? அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் மனசாட்சியே இல்லாம மூஞ்சுக்கு நேரா அசிங்கப்படுத்துவாங்க. நீங்க திரும்ப திரும்ப போய் அங்கேயே நிப்பீங்களா? ஏன் நமக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணெல்லாம் இல்லையா? ஏமாப்ல, அவ சொல்றது ஒரு வகையில சரிதானே. நாமளும் அவளை ஆசையா பார்க்க போவோம். ஆனா அந்த சூரிய தம்பியோட அக்கா, தங்கச்சி, அவங்க அம்மா, அவங்க எல்லாரும் நம்மள ஏதோ ஒரு அசிங்கத்தை கண்ட மாதிரில பாப்பாங்க.